கோவிலூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் படிக்கிறேன். இன்று கல்வி வளர்ச்சி நாளாகிய கர்மவீரர் காமராஜரின் பிறந்த நாளன்று எனது இலக்கை உங்களிடம் பகிர விரும்புகிறேன். நான் குடியரசுத் தலைவராக விரும்புகின்றேன். நான் ஏன் குடியரசுத் தலைவராக விரும்புகிறேன் என்றால், என் சிறு வயதில் நான் என் அம்மாவிடம் இந்த நாட்டிலேயே பெரிய பதவி எது என்று கேட்ட பொழுது என் அம்மா குடியரசுத் தலைவர் தான் இந்த நாட்டிலேயே பெரிய பதவி என்று கூறினார். அதனால் நான் குடியரசுத் தலைவராக விரும்பினேன். மேலும் குடியரசுத் தலைவர் என்பவர் நாட்டின் தலைவர் என்றும் முதல் குடிமகன் என்றும் முப்படைகளின் தளபதி என்றும் அழைக்கப்படுகிறார். எனவே நான் குடியரசுத் தலைவராக விரும்புகிறேன். நான் எதற்காக குடியரசுத் தலைவராக விரும்புகிறேன் என்றால், என் சிறு வயது முதல் என் மனத்தில் ஆழமாக பதிந்துள்ள ஆசை என்னவென்றால், நான் குடியரசுத் தலைவராக வேண்டும் என்பதுதான். மேலும் இந்த நாட்டை காக்கவும், இந்த நாட்டில் உள்ள கெட்ட விஷயங்களை தடுக்கவும், இந்த நாட்டை சரியான வழியில் நடத்தவும் நான் குடியரசுத் தலைவராக விரும்புகிறேன். எனக்கு யாரை பார்த்து இந்த ஆசை வந்தது என்றால், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் வரலாற்றை படித்துதான் எனக்கு இந்த ஆசை வந்தது. அவர் சிறு வயதில் காலை 4 மணி அளவில் எழுந்து மிதிவண்டியில் சென்று வீட்டிற்கு செய்தித்தாள் போட்டிருக்கிறார். பின்பு பள்ளிக்கு சென்று வந்து காலையில் செய்தித்தாள் போட்ட வீட்டில் பணம் வசூலித்திருக்கிறார். பின்பு உணவகத்திற்கு சென்று வேலை பார்த்துவிட்டு வீட்டிற்கு வந்து வீட்டு பாடம் செய்ய கூட வெளிச்சம் இல்லாமல் அவர் கஷ்டப்பட்டு இருக்கிறார். அவரின் சூழ்நிலையை அறிந்த அவர் தலைமை ஆசிரியர் அவருக்கு மண்ணெண்ணெய் வாங்கி கொடுத்திருக்கிறார். சில நாட்கள் சென்ற பின்பு அவரால் முடிந்த தேவைகளை அப்துல் கலாமிற்கு செய்து இருக்கிறார். அவர் இந்த உதவிகளை வைத்து அவர் படித்து பெரியவராயிருக்கிறார். முதலில் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். பின்பு தலைமை ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். பின்பு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கிறார். அவர் அந்த காலேஜில் படிக்கிற இளைஞர்களை அவர் மிகவும் அன்பு கூர்ந்து அவர்களை சரியான வழியில் நடத்தி இருக்கிறார். அவரின் வரலாற்று புத்தகங்களை படிக்கும் பொழுது அவரின் வாழ்க்கையை எல்லாத்துக்கும் ஊக்குவிக்கிற ஒரு பெரிய கதை என்று எழுதியிருக்கிறது. அவரிடம் இருந்த விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, கனவுகள், நாட்டின் மீது இருந்த அன்பு போன்ற பண்புகள் இளைஞர்களுக்கு சரியான வழிகாட்டியாய் இருந்தன. அவர் அந்த இளைஞர்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க கனவு காணுங்க, நீங்க என்னவாக ஆக போறீங்க என்கிறத பெரிய கனவா காணுங்கன்னு சொல்றாரு. அவர் அதை கனவா மட்டும் வச்சிருக்காம, நீங்க கடின உழைப்பும் விடாமுயற்சியும் போட்டு அதை நீங்க ஒரு சரித்திரமா மாத்தி காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த முயற்சி என்ற விதைய அவர் அங்க வந்து குறிப்பிட்டிருக்காரு. எனவே அந்த முயற்சி என்கிற விதையை நான் விதைக்க விரும்புகிறேன். அந்த விதையை நான் விதைக்கும் போது எனக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்தது. அந்த தன்னம்பிக்கை தான் என்னை இன்ன வரைக்கும் குடியரசுத் தலைவராகணும் என்கிற ஆசையை ஊக்குவிச்சிருக்கு. நான் எதனால் குடியரசுத் தலைவராக ஆசைப்படுகிறேன் என்றால், நான் திரௌபதி முர்மு என்பவரின் வரலாற்றை சற்று பார்த்தேன். அவர் வந்து பிறந்து அரசு பள்ளியில் படித்து வளர்ந்து